அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம் பெரியசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் கவிஞர் ஆனந்த் முத்தையா அவர்களுடைய 5வது கவிதை நூல் கொடூரத்துப்பால் அப்படிங்கிற கவிதை நூலை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கவிஞர் ஆனந்த் முத்தையாங்கிறவர் யாருன்னு கேட்டால், மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோவங்குடிங்கிற சிறு கிராமத்தில் பிறந்த விவசாயியோட மகன். சிறு வயசுலேருந்தே அவருக்கு படிப்பு, விவசாயம் இதெல்லாம் இருந்த நேரத்தில் சினிமா கனவுகள் ஆசை அங்கேருந்து சென்னைக்கு ராமநாராயண ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் அவர்கிட்டே உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி, பல இயக்குநர்கள்ட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு திருமணம் செஞ்சாகணும்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் இல்லையா? அப்போ ஊருக்காக திருமணம் செய்து 3 பிள்ளைகள் பெற்று மீண்டும் விவசாயத்தை நோக்கி இருந்தாலும் சினிமா கனவுகளை தொலைக்காமல் அதையும் தேடிக்கொண்டிருக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல கவிஞர், நல்ல மனிதர் நம்ம ஆனந்த் முத்தையா. எல்லார்கிட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் யார் அப்படின்னு. நீங்கள் யாருன்னு கவிஞர் ஆனந்த முத்தையாட்ட கேட்டிங்கன்னா அவர் முதல்ல சொல்லுவார், நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்படின்னு. இல்லை நான் விவசாயி. இல்லைங்க நீங்கள் கவிஞர். இல்லை நான் விவசாயி அப்படின்றது. நான் விவசாயின்றதை ஒத்துக்கொள்வதும் அதை கம்பீரமாக எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஆணித்தரமான ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர் தான் நம்ம கவிஞர் ஆனந்த் முத்தையா. சரி, அப்படியா? அப்போ நீங்கள் விவசாயி தானே, ஏன் கவிதைலாம் எழுதுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, வைக்கோல் வெப்பக்குவியலில் இருக்கும் வெப்பமும் இலைகளில் மிச்சமாக இருக்கும் பனித்துளியும் அதிலிருந்து சிறு பதிவாக எழுத வந்த என்னை இந்த இலக்கியங்கள் ஆதரித்து, இலக்கிய உறவுகள் ஆதரித்து, இலக்கியத்தின் மீது நட்பும் காதலும் ஒன்றாக கலந்து என்னால் எழுத முடிகிறது என்பதை உணர்ந்த பிறகுதான் நான் கவிஞனாக என்னை மாற்றிக்கொண்டு எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞன். ஓ அப்படியா? அப்போ ஏன் கொடூரத்துப்பால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அவர் சொல்கிறாரு, கொடூரத்துப்பால் அப்படிங்கிறது வள்ளுவன் எழுதிய திருக்குறளில் காமத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால் அப்படின்னு 3 பால்கள் பற்றியும் எழுதியிருக்காரு. ஸோ நான் கொடூரத்துப்பால் ஏன் எழுதுறேன்னா, குராலிட்டி, அட்ராசிட்டி, ஃபெராசிட்டி, புருட்டாலிட்டி, ஆர்ஷ்னஸ், இரக்கமற்ற செயல், மூர்க்கத்தனம், கோரம், கொடுமை, வறுமை, துயரங்கள், இப்படி காட்டுமிராண்டித்தனம் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய இலக்கே அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் கொடூரத்துப்பால் அப்படின்னு தலைப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடூரத்துப்பால் புத்தகத்தை நம்ம திருப்பி படித்து அதில் உள்ள கவிதைகள் மூலயமா இவர் என்ன சொல்ல வந்தாருன்னு பார்க்கும்போது, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் படித்தாலோ இல்லை பார்த்தாலோ எனக்கு உடனே ஞாபகத்தில் வர்றது நாம் ஏற்கனவே படித்த சில ஞாபகமான புத்தகங்கள், அப்புறம் படங்கள். எனக்கு அதுதான் எனக்கு மைண்டில் வரும். இந்த புத்தகத்தை நான் புரட்டின உடனே என் மைண்டில் வந்தது 1926 கேத்ரின் மேயோங்கிறவுடைய கடவுள்களின் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லா கேட்டுங்க, காந்தியடிகள் சாக்கடை எழுத்தாளர் கேத்ரின் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தவர். அப்போ எவ்வளோ கேவலமாக அவர் எழுதியிருப்பார். ஆனால் உண்மை என்னான்னு கேட்டால், அவங்க எழுதினதெல்லாம் உண்மை தான். என்ன உண்மை அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, அதன் பிறகு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து வைக்கும் குழந்தைகள். அவர் என்ன வயசாக இருந்தாலுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண்களுக்கு வயது விஷயமே இல்லை. எந்த வயசில் வேணாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 60 வயசில் உள்ளவர் கூட 5 வயசு பொண்ணை கூட திருமணம் செய்து முடிச்சிடலாம். இதை நான் கண்ணால் பார்த்தேன். அவங்க எழுதுனதை தான் நம்ம இந்தியா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து இல்லை கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அது உண்மைதான் சொல்லி அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அதை நிரூபிச்சியும் காமிச்சிருக்காங்க. வரலாறு நிறையா இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த புத்தகம் எனக்கு மைண்டில் வந்தது. சரி, இதை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் ஞாபகத்துக்கு வரணுமே அப்படின்னு பார்த்தா, பிகே அமீர் கான் நடித்த படம், அந்த படம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஏன் அந்த படம் ஞாபகத்தில் வந்துச்சுன்னா, வேற்று கிரகத்திலிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு கிரகவாசி, அவன் ஒரு நிர்வாணமாக அவன் நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கும். அங்கேருந்து ஒரு கேரக்டர் ஒருத்தர் நிற்பான். அவரை பார்ப்பான். ஓ, மனுஷங்கன்னா இப்படி இருப்பாங்க, மீசை வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருக்குறாங்க, தலையில் ஏதோ தலைப்பாக வச்சுருக்காங்க, இப்போ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் அவன் ஒரு ஆச்சரியமாக அமீர் கான் பார்த்துட்டு இருக்கும்போது, அமீர் கான் நெஞ்சில் அந்த ரிமோட் இருக்கும். அதுதான் திருப்பி அவர் ஆன் பண்ணி மேலே போகிறதும் இல்லை திருப்பி கீழே இறங்கணுன்னா இருக்கக்கூடிய அந்த ரிமோட்.
அந்த ரிமோட்டை வந்து ஏதோ ஒரு வைரம் தான் இது, இவன் ஏதோ ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து கூட வந்திருக்கலாம், இல்லை இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், நாம் இதை விடக்கூடாது எடுத்துணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டிங்கே ஒரு திருடனை சந்திக்கிறது தான் அந்த கதையே வந்து ஆரம்பிக்கும். ராஜ்குமார் ஹிரானின்னு டைரக்டர்னு நினைக்கிறேன், அவர் தான் அது பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது காரணம் வந்து இந்த கொடூரத்துப்பால். நீங்கள் இந்த புத்தகம் படித்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் ஞாபகத்தில் வரும், இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் ஞாபகத்தில் வரும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கவிதை நூல் தான் கொடூரத்துப்பால். இப்போ நம்ம அந்த கவிதைக்குள்ளே போகலாம். கவிதையை நான் பார்க்கும்போது இதுலேருந்து நான் படித்து முதல்ல எனக்கு பாதித்த கவிதையில் நான் ஆரம்பிக்கிறேன். பிரார்த்தனைகள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன. மூச்சிறங்கி கடந்த விதை நிலத்தை துளைத்து துளிர்விடத் தொடங்கியது. யாரோ ஏற்றி வைத்த தீயில் மீண்டும் ஒரு முறை சாதி தீக்குளித்து கொண்டது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் விரட்டி அடித்த உங்கள் அதிகார முடிகளை கண்ணகியின் கோபம் இப்போது எரிக்க தொடங்கியுள்ளது. இது முழுமையாக இருக்குது இந்த கவிதை. நான் முக்கியமான இந்த வரி மட்டும் படிச்சிருக்கேன். இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு தோணுது வந்து கீழ் வெண்மணியில் 44 பேர் ஒரு நாள் இரவு குடிசையில் அவங்க பயந்து போய் தங்கியிருந்த அந்த இடத்த எரித்து அவங்கள எல்லாத்தையும் தீயில் கருகி வச்சது முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள். இதுக்கு வெளியில் நின்று போரிட்ட ஆண்கள் எல்லாருமே ஏகப்பட்ட காயங்களோட மருத்துவமனையில் உயிருக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றி, இந்த துயரமான சம்பவத்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இதில் வந்து எழுதியிருப்பார். அதை ஞாபகப்படுத்துச்சு இல்லையா? ஒரு கவிதை அது என்ன சொல்ல வருதோ அதை படிக்கிறத போது ஒரு வரலாறு ஞாபகத்தில் வந்துச்சு அப்படின்னாலே அந்த கவிதையோடைய லெவல் வேறு தானே. நல்லா பார்த்துங்க, எங்களுக்கு சம்பளம் உயர்ச்சி கொடுங்கடா, நல்ல சாப்பாடு கொடுங்கடா, எங்களை மரியாதை கொடுங்கடா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி நெல்லை கொடுங்கடா எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டதுக்காக தான் அந்த 44 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம். இன்னமும் அதை மறக்கவே முடியாது, யாராலுமே மறக்க முடியாத ஒரு துயரம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவிஞர் உள்ளே கொண்டு வர முடியும்னா அது கவிஞனால் மட்டும்தானே முடியும். அடுத்த கவிதைக்கு போகலாம். அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா, இறைவன் மதம் மாறுவதாக பேசிக்கொண்டிருந்த போது மனிதர்கள் அவசர அவசரமாய் கற்சிலைகளை செதுக்க தொடங்கினர். ஒவ்வொரு சிலையின் விவரங்களை கேட்டறிய வர்ணத்துக்குள் வண்ணம் பூசிய கட்டுக்கதைகள் அவிழ்ந்து சாக்கடை குழியில் பலவிதமான புழுக்கள் நெளிவது போல நெளிந்தன. அக்குறைகளை கேட்டு முகம் சுளித்தபடி உடல் கூச நின்றிருந்த இறைவன் திடீரென நெஞ்சை பிடித்தபடி சரிந்தான். மனிதர்கள் துக்கமேட்டில் அரை கோப்பை மதுவுடன் மூழ்கியிருந்தனர். நெடுங்காலமாக அறிவிக்கப்படாத இறைவனின் மரணத்தை பிரபஞ்சம் அறிவித்தது. ஏன் எனக்கு வந்து பிகே படம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த விஷயந்தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இவர் அமீர்கான் என்ன பண்ணுவாப்புல, இவர் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போதே செருப்பை வந்து ஒரு லாக் பண்ணிட்டு போவாப்புல, ஏன்னா எவனா திருட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி ட்ரெயினில் மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போவார். அந்த மிஸ்ஸிங்கில் யார் யாரான்னு பார்த்தா எங்கள் சிவன் மிஸ் ஆகிட்டாரு, விநாயகர் மிஸ் ஆகிட்டாரு, சரஸ்வதி மிஸ் ஆகிட்டாங்க. தயவுசெய்து இவங்க யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் ரிமோட்டை தொலைச்சிட்டேன், எனக்கு அந்த ரிமோட்டு தேவை. அந்த ரிமோட் இருந்தால் தான் நான் மீண்டும் என்னுடைய கிரகத்துக்கு நாங்கள் போக முடியும். அதனால் தயவுசெய்து அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் தங்கியிருப்பேன், என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் அந்த ஒரு சீனை, இந்த விஷயம் சொல்ல வந்தது வேறு இருந்தாலும் இறைவன் மதம் மாறுவதாக பேசி கொண்டிருந்த போது அப்படின்ற ஒரு வார்த்தையை படிக்கும்போதே எனக்கு டக்குன்னு அங்கே தான் ஞாபகத்தில் வந்தது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு கவிதை. அடுத்த கவிதைக்கு போவோம். அது என்ன ஞாபகப்படுத்துது நான் சொல்கிறேன். ஏன் இவர் வந்து கொடூரத்துப்பால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்காருக்குன்னு ஒரு விளக்கம் ஏதாவது ஒரு கவிதையில் வரிகளில் இருக்கும் இல்லையா? அது எழுதியிருப்பார். அம்மா அம்மனமாய் வெற்று நிலத்தில் கடந்து துயர காட்சி, வன்புணர்வு செய்து அசைவம் சாப்பிட்ட மிருகங்களின் மீசைகளில் பெற்ற மகளின் அந்தரங்க உறுப்புகள் சாட்சியின் கொடுமை, பச்சிலம் குழந்தைகளின் இதய கூடுகளை வக்ரத்தின் கரங்கள் பிடுங்கி எறிந்த வதைகள், அண்ணன் தங்கை என, அம்மா மகள் என, அப்பா மகள் என கொடூரத்து பாலை பருகச் செய்த வன்மங்கள். இதை படிக்கும்போது தான் எனக்கு வந்து கடவுளின் அடிமைகள்ங்கிற கேத்ரின் மேயோடைய புத்தகம் வந்து ஞாபகத்தில் வர்றது. காரணமே இதை படிக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த மனிதர்களோடு நடத்துகிற யுத்தம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஈரானில் நடக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த 1ஆம் உலகப் போராக இருக்கட்டும், 2ஆம் உலகப் போராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து 800 கோடி பேர் மக்கள் வாழ்கிற இந்த பூமியில்
யாருமே எழுதாத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். 6 அடி நிலம் தாண்டா உனக்கு சொந்தம், இந்த உன்னுடைய உடம்பு ஒன்றுமே கிடையாதுடா, அது வந்து சும்மா ஒரு புதைக்கக்கூடியது, அது எரியக்கூடியதுன்னு சொல்லி தமிழில் தான் அதுவும் குறிப்பாக இதை எழுதியிருந்ததே. வேறு எந்த ஒரு விஷயங்களையும் எழுதுனதில்லை. மற்றவங்க எல்லாருக்குமே தேவை அதிகாரம், அவங்களுடைய வன்மம், ஆளுமை, இது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு குறிப்பாகவே இருந்தது. ஏன் இன்றைக்கி தமிழில் எல்லாம் எழுதுகிறாங்க, ஏன் தமிழ் எழுத்துக்கள் எல்லா உலகம் முழுக்க பேசப்படுது, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. திருக்குறள் வந்து இல்லாத லாங்குவேஜே கிடையாது, இன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய தமிழ் சொல்லக்கூடிய விஷயங்களை வேறு எந்த மொழியுமே சொல்லலை அப்படிங்கிறது தான். இதுதான் இங்கே கவிஞர் ஆனந்தமுத்தையாவுடைய வெற்றி காரணமே. இவர் சொல்ல வந்த இங்கே அண்ணன் தங்கை என, ஏன் அன்றைக்கி நான் படித்தேன் பேப்பரில், காமக்கோவிலில் பாலியல் வன்கொடுமைன்னு படித்தேன். என்னடா இது, காமக்கோவிலில் பாலியல் வன்முறை, ஒரு பத்திரிக்கை, அதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிக்கை. அவங்க ஒரு வால்பேப்பர் போடுவாங்க இல்லையா டீ கடையில், அதில் போட்டிருக்கு காமக்கோவிலில் பாலியல் வன்கொடுமை. கோயிலில் ஏது காம கோயில்? என்ன விஷயம்னா அது காட்டுமன்னார் கோயில். அதை வந்து இங்கே போடுறான். ஏன்னா நீ வந்து இந்த பேப்பர் வாங்கணும் இல்லையா, உன்னை வந்து இழுக்கணும் இல்லையா. எல்லாருமே நல்ல மனுஷங்க தானே, அவங்கவுங்களுடைய வாழக்கூடிய பயணிக்கக்கூடிய இதில் தானே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அன்னைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்டான், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தா நீங்களே என்னடா பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல, உங்களுக்கு வந்து காலம் ஃபுல்லாகவே நீங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி தானே அவன் நம்மளை வந்து ஆட்சி பண்ணான். சரி ஓகே, அவன் ஆட்சி பண்ணான், 2 லட்சம் பேர் வந்தான், நம்மளை வந்து ஒரு மிளகுக்காக பிடிச்சி நம்மளை வந்து வாசனை பொருட்கள் வாங்குறதுக்காக வந்தவன். இவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப உழைக்கக்கூடியவனுங்க தான், இவனுக்கு யோசிக்கக்கூடியவன் கிடையாது, இவனுக்கு நம்ம ஆதிக்கம் செலுத்தி நம்ம இவங்கள ஆசை வார்த்தைகள் காட்டி இவங்களை நம்ம அடிமைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தானே இத்தனை வருஷம் அடிமைப்படுத்தினானுங்க. அந்த அடிமைப்படுத்தனுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணதெல்லாம் யார்? ஜமீன்தார்கள், பிரபுக்கள், ராஜாக்கள், இவங்க தானே. இவங்களாம் வேற யார்? நமக்கு தானே அவங்க இருந்தாங்க, நம்ம கூட தானே இருந்தாங்க, நம்ம நம்பி தானே இருந்தோம். இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்கள் மாதிரியும் எம்பிகள் மாதிரியும் தானே நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரையும் நமக்கு என்ன கிடைச்சிது? நம்மளுடைய பொருள்களை, நம்மக்கிட்ட இருந்தக்கூடிய பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைச்ச தாது பொருள்களாக இருந்தாலும் சரி, இயற்கை இப்போ பொருள்கள் எல்லாத்தையும் சரி, இன்றைக்கி இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா எப்படி முடியும்? ஏன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டை விட இந்தியா ஏன் பெருசு தெரியுமா? ஏன்னா அமெரிக்கானா இப்படி, ஃப்ரான்ஸ்னா இப்படி, அங்கே வந்து தட்பவெப்பநிலை இப்படி இருக்கும், இது வந்து பனிக்குளிராக இருக்கும், இப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுடா. இந்தியாவில் எல்லாமே இருக்குடா. ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, எப்பயுமே மழை பொழிகிற சிறப்புஞ்சி இருக்குது, ராஜஸ்தான் பாலைவனம் இருக்குது, குஜராத் இருக்குது, இது மாதிரி பிரம்மபுத்திரா இருக்குது, எவ்வளோ இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அவன் சொல்கிறான் சயின்டிஸ்ட்டு, நாங்கள் மேலேருந்து பூமியை விட்டு வெளியே வந்து நாங்கள் பூமியில் பார்த்தா எங்களுக்கு முதல்ல தெரியக்கூடியது பொதிகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுதான் எங்கள் கண்ணுக்கு தெரியும்னு சொல்கிறான். அப்படியாப்பட்ட பிரபஞ்சத்தில் வாழ்ந்தவன் தான் நம்ம. அதில் உள்ள முக்கியமான மனிதர்களை பற்றி, அவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்களை பற்றி தான் கவிஞர் ஆனந்தமுத்தையா அந்த புத்தகத்தில் அவருடைய தன்மையை காமிச்சிருக்காரு. புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறைய இந்திய வரலாறு முதற்கொண்டு, உலக வரலாறு முதற்கொண்டு, நம்ம வாழ்க்கையில் நடந்தக்கூடிய எத்தனையோ நம்ம மூதாதையர்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் துயரங்களையும், இன்றைக்கி நடக்கக்கூடிய சொந்த வீட்டிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது முதற்கொண்டும் தலைவன் வந்து எழுதி கலக்கியிருக்காப்புல. தயவு செய்து வாங்கி படிங்க. நன்றி.